முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவிடம் இன்று விசாரணைக்கு ஏவாவேலு ஆஜராக மாட்டார் என்று தற்போது தகவல் கிடைத்துள்ளது. சம்மனின் பேரில் ஏவாவேலு இன்று விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்றும் உடல்நிலை காரணம் காட்டி ஏவாவேலு விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்று தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் உள்ளார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது விசாரணைக்கு ஏவாவேலு ஆஜராக மாட்டார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அந்த விசாரணை குறித்தும் இது குறித்தும் கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த திமுக ஆட்சியின் போது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவாவேலு சாலை விரிவாக்கம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி ஏவாவேலு தொடர்புடைய 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். ஏவாவேலுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டை இல்லம், திருவண்ணாமலை இல்லம் உள்ளிட்டவற்றில் அதிரடி ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டில் கரூர் மற்றும் இதர மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சாலை அகலப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகள் சீரமைப்பு செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக ரூபாய் 7 கோடி ரூபாய் மதிப்பான ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3.23 கோடி ரூபாய் பணம் ஒப்பந்ததாரருக்கு அரசு சார்பில் விடுவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு இன்று அதாவது 3ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தன. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சம்மனை ஏற்று வரும் அதாவது இன்று ஏவாவேலு விசாரணைக்கு ஆஜராவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஆஜராக மாட்டார் என்று தற்போது ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் அவர் சார்பாக அவரது வழக்கறிஞர் வில்சன் ஆஜராவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஏவாவேலிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் சோதனையின் அடிப்படையில் அவரிடம்தான் இந்த விசாரணை நடத்தினால் ஒரு முழுமையாக இருக்கும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கருதுகின்றனர். ஆனால் தற்போது அவரது வழக்கறிஞர் ஆஜராவது எந்த விதத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஏனெனில் ஏவாவேலுக்கு இந்த உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரணம் கூறப்பட்டாலும் இந்த விசாரணைக்கு அவர் வந்தால் மட்டுமே ஒரு முழுமையாக இருக்கும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். ராகவேந்தர், விவரங்களுக்கு நன்றி.